கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு பல்வேறு சிறப்பு ரயில்கள் என்பது தென்னக ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஓணம் பண்டிகை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகையாகும். ஜாதி மதங்களை கடந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்டிகையாக இது பார்க்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை போது வீட்டில் பல்வேறு வகையான உணவுகள் கிட்டத்தட்ட 27 வகையான உணவுகள் என்பது சமைக்கப்படும். அதனை சத்யா என்று சொல்வார்கள். ஓணம் சத்யா என்று சொல்வார்கள். இந்த உணவை சமைத்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அதே போல இந்த ஓணம் தொடங்குவதற்கு முன்பிலிருந்து, அதாவது ஒரு 20 நாட்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே வாசலில் பூக்கோலம் போடுவார்கள். அதாவது நம் தமிழ் கலாச்சாரப்படி எப்படி மாக்கோலம், அரிசி கோலம், டிசம்பர் மாதங்களில் கலர் கோலங்கள் எல்லாம் போடப்படுகிறதோ அதே போல ஓணம் பண்டிகை முன்னிட்டு அங்கு பூக்கோலம் என்பது போடப்படும். இது ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. அதாவது எல்லோரும், அதாவது இந்த குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக கிடையாது, எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்டிகையாகும். எனவே ஓணம் பண்டிகையை பொறுத்தவரையில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரளத்து மக்கள், அதாவது மலையாளிஸ் கூட தங்களது சொந்த நாடுகளுக்கு, சொந்த ஊருக்கு, கேரளாவிற்கு சென்று குடும்பத்தினருடன் ஒன்றாக இணைந்து கொண்டாடுவார்கள். இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்திலும் சிறப்பு ரயில்கள் என்பது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மங்களூர், சேலம் வழியாக ஒரு சில ரயில்கள், அதே போல நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில், டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் கேரளாவிற்கு இயக்கப்படுகிறது. அதன் விவரங்களை விரிவாக நாம் பார்க்கலாம். முதலில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மங்களூர் வரை சிறப்பு ரயில் என்பது இயக்கப்படும் என தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ரயில் என்பது ஆகஸ்ட் 21ஆம் தேதி 11:50 மணிக்கு புறப்படுகிறது. இந்த ரயில் என்பது பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு வழியாக கோழிக்கோடு சென்றடைகிறது. அதனை தொடர்ந்து அது மங்களூருக்கு சென்றடைகிறது. 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த ரயில் என்பது மங்களூருக்கு சென்றடைகிறது. இந்த ரயில் என்பது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. அதே போல் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகளும் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த ரயிலில் சென்னை சென்ட்ரலிலிருந்து நாளை இரவு, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு புறப்படுகிறது. மறுமார்க்கமாக அங்கிருந்து 7:15 மணிக்கு, இரவு 7:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் என்பது அடுத்த நாள் காலை 11:35 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வந்தடைகிறது. அடுத்தபடியாக சென்னை முதல் கொல்லம் வரை சிறப்பு ரயில் என்பது தென்னக ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது புதன்கிழமைகளில் இயக்கப்படும் ஒரு வாராந்திர, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஸ்பெஷல் ட்ரெயினாக இது இயக்கப்படுகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை இந்த ரயில் என்பது இயக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் வரை புதன்கிழமைகளில் இயக்கப்படுவதன் காரணமாக இது செப்டம்பர் 2ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது காலை 3:10 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள், அதாவது 7:20 மணிக்கு, காலை 3:10 மணிக்கு, அதிகாலை 3:10 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் என்பது இரவு 7:20 மணிக்கு சென்றடைகிறது. அதே போல் மறுமார்க்கமாக அங்கிருந்து 10:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் என்பது மறுநாள் பிற்பகல் 3:30 மணிக்கு இங்கு வந்தடைகிறது. அதாவது கொல்லத்திலிருந்து இங்கே மறுநாள் பிற்பகல் 3:30 மணிக்கு வந்தடையும். அதே போல் சேலம் வழியாக ஒரு சில ரயில்கள் என்பதும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு கண்டோன்மெண்ட் முதல் கண்ணூர் இடையிலான இந்த ரயில் என்பது ஆகஸ்ட் 21 மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கு இந்த ரயில் என்பது இயக்கப்படும் என தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல தெலங்கானாவிலிருந்து கேரளா செல்லக்கூடிய சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தமிழகம் வழியாக
செல்லும். குறிப்பாக சேலம் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ரயில் என்பது தெலங்கானா சாரல்பள்ளியிலிருந்து கோட்டயம் வழியாக இயக்கப்படுகிறது. இந்த ரயில் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் சேலம், திருப்பூர், போத்தனூர், ஈரோடு வழியாக இது இயக்கப்படுகிறது. வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயினாகத்தான் இதுவும் இயக்கப்படுகிறது. வீக்லி வாரத்திற்கு ஒரு நாள் இந்த ரயில் என்பது இயக்கப்படும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையில் இந்த ரயில் என்பது இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கடைசியாக பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் வரை சிறப்பு ரயில் என்பது இயக்கப்படுகிறது. இந்த ரயிலும் சேலம் வழியாக இயக்கப்படும் என தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. காலை 5:10 மணிக்கு இந்த ரயில் என்பது பெங்களூரிலிருந்து கிளம்புகிறது. இது குப்பம், சேலம், ஈரோடு, போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், கொல்லம், வர்க்காலா வழியாக இது அதாவது ட்ரிவாண்ட்ரம் சென்றடைகிறது. எனவே ஓணம் பண்டிகை மிகவும் மலையாள மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை என்பதன் காரணமாக சிறப்பு ரயில்கள் என்பது தென்னக ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் ரயில் போக்குவரத்தை நம்பி ஏராளமான மக்கள் இருக்கின்றனர். அதாவது குறிப்பாக ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு எளிதாக செல்லக்கூடிய வகையில் தென்னக ரயில்வே தரப்பில் இந்த ரயில்கள் என்பது இயக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு பண்டிகை காலங்களில் குறிப்பாக முக்கியமான பண்டிகைகள், கோடை விடுமுறை அல்லது வேறு ஏதேனும் முக்கிய நிகழ்வுகள் இருந்தாலும் தென்னக ரயில்வே தரப்பில் ஒவ்வொரு முறையும் சிறப்பு ரயில்கள் என்பது அறிவிக்கப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் தற்போது ஓணம் பண்டிகை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்கள் எந்த ஒரு இடையூறும் இன்றி மிகவும் சந்தோஷமாக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக தென்னக ரயில்வே தரப்பில் இந்த சிறப்பு ரயில்கள் என்பது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதை பொறுத்து தங்களது ட்ரிப்பை பிளான் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது.